வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. உங்க பிள்ளைய தயங்காம கொடுங்க, அவளை கண் கலங்காம பத்திரமா பார்த்துப்போன்னு மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார்கிட்ட சொல்ற ஒரு நயமான டயலாக். ஆனா மாப்பிள்ளை வீட்டார் சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு பெண் வீட்டார்கிட்ட கேட்டா நிறைய பேர் கொதிச்சு போயிட்டாங்க. சேலம் பக்கத்துல ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்தது தெரியுமா? கோவை தனியார் மருத்துவமனையில் அனைத்து மருத்துவ உபகரணங்களும் பொருத்தப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அந்த பெண். ஆனால் மருத்துவர்கள் அவர் பிழைக்க மாட்டார் என சொல்லிவிட்டனர். அதுவும் அவரது கண்ணில், மூக்கில், சிறுநீரில், உடல் புண்ணில் என அனைத்து வழியாகவும் இரத்தம் வெளியேறி கொடூரமாக மரணமடைவார் என கூற அது நடந்தே விட்டது. டாக்டர் சொன்ன மாதிரியே ரத்தங்கள்லாம் வெடிபட்டு தான் வெளியே வந்துச்சு. மூக்கில், காதில், வாய் வழியாக, அப்புறம் யூரின் டியூப் வழியாக. நானும் எல்லாத்துக்கும் மஞ்சள் கலராக தான் யூரின் ஒன்றுக்கு டியூப் வச்சு வரும். ஆனால் என் பொண்ணுக்கு சிகப்பு கலராகவே வந்துச்சு. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற இளம்பெண்தான் அந்த கொடூர மரணத்தை சந்தித்தவர். அவருக்கு ஏதும் நோய் இருந்ததா என்றுதான் பார்த்தவர்கள் அனைவரும் கேள்வி எழுப்பினர். ஆனால் ராஜேஸ்வரியின் உறவினர்கள் கூறிய பதில் ஆச்சரியகரமாக இருந்தது. ராஜேஸ்வரிக்கு வயலுக்கு அடிக்கப்படும் களைக்கொல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டினார்கள் அவர்கள். கல்லீரல், நுரையீரல், லிவர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்குதுமா. என்ன காரணம் சார் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஆர்ந்து கேட்டேன். இது பாய்சனாக இருக்கலாம் அல்லது எலி பேஸ்ட் மாதிரி இருக்கலாம், என்னான்னு எனக்கு டீட்டெயில் தெரியல. உங்கள் பொண்ணு எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னாங்க. ராஜேஸ்வரிக்கு யார் விஷம் கொடுத்தது? விஷம் கொடுக்கும் அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார்? சேலம் மாவட்டம் கருமந்துறை மலையடிவார பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் வள்ளியம்மாள் தம்பதியின் மூத்த மகள்தான் ராஜேஸ்வரி. இவர்கள் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். விவசாயமும் கூலி வேலையும் தான் இவர்களது வருமான ஆதாரம். ராமச்சந்திரன் வாழப்பாடியில் உள்ள ஒரு உணவகத்தில் வேலை செய்து வந்தார். வள்ளியம்மாள் தனது தாய் மலைச்சி அம்மாளுடன் விவசாய வேலை செய்து வந்தார். சொற்ப வருமானம்தான், ஆனாலும் தங்களது இரு மகள்களையும் படிக்க வைத்தனர். 2 பிள்ளைகளும் நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தின் வறுமையிலிருந்து தங்களை கரையேற்றுவார்கள் என வள்ளியம்மாள் நினைத்திருந்தார். ஆனால் வெறும் 4 மாதங்களில் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. இந்த 4 மாதங்களுக்கு இடையில் ராஜேஸ்வரிக்கு திருமணமும் ஆகிவிட்டது. அவர் செத்தும் போய்விட்டார். நம்பி கொடுத்துட்டு பொழைச்சிக்குவா பாப்பா, புருஷன் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு தான் நம்பி அவங்கள கொடுத்துட்டோம். 4 மாதங்களுக்கு முன்பு சேலம் ஆத்தூர் அடுத்த சித்தேரி கிராமத்தை சேர்ந்த பழனிவேல் என்பவர் வேறு ஒரு இடத்தில் தனக்கு பெண் பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது பாப்பநாயக்கன்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த ராஜேஸ்வரியை பார்த்துவிட்டு பெண் கேட்டு வந்து விட்டார். அங்கிருந்து பொண்ணு பார்க்க போனாங்களாம். அவங்க பொண்ணு பார்க்க போயிட்டு காரு அங்கேருந்து வந்துருக்குது. நான் காட்டில் இருக்கிறேன். நீங்கள் பாப்பா கிட்ட ஒன்றையத்தாம்மா இப்படி நீங்கள் வந்திருக்குறீங்க, நாங்கள் மெட்ராஸிலேருந்து ஒன்றையத்தாம்மா பார்க்க வந்திருக்கிறோன்னா, சரி வாங்கம்மா, நீங்கள் முன்ன கண்டது இல்லையா, உங்களை தெரியாதவங்க, பழக்கம் இல்லையா அப்படின்ட்டு இருக்குது. இது உங்களுக்கு எங்களுக்கும் செட் ஆகாதுங்க, நீங்கள் எப்படி எங்கள் இடத்துல பொண்ணு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நான் எங்கள் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், பொண்ணை கொடுமா. ஃபோனில் ஒரு நாள் தவறாத ஃபோனில் பேசிக்கிட்டே இருது. இந்த பாருங்கள், என்கிட்ட வசதி இல்லை, நாங்கள் ஹோட்டல் கடையில் தான் வேலை செய்கிறோம், கூலி வேலை தான் எங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாங்க, நான் நகை நட்டு எதுவும் போட முடியாது அப்படின்னாருன்னு சொன்னேன். எனக்கு நகை நட்டுலாம் எதுவும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு நகை நட்டு எதுவுமே வேணாம், எனக்கு உன் பொண்ணு கொடுத்தா என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் உடனே நிச்சயம் ஆரம்பிச்சாங்க. பழனிவேலும் ராஜேஸ்வரியும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் சமீப காலமாக அந்த பகுதியில் பெண் கிடைப்பது அரிதாக இருப்பதால் பலர் பழங்குடி பெண்களை திருமணம் செய்வது அதிகரித்து வருகிறது. வறுமையில் இருக்கும் பழங்குடி மக்கள் தங்கள் பிள்ளைகளாவது நன்றாக இருக்கட்டும் என்று கருதி இந்த திருமணத்திற்கு உடன்படுகின்றனர். இந்த திருமணத்தை நடத்தி வைக்க நிறைய புரோக்கர்கள் பழங்குடி மக்கள் வாழும் பகுதியில் சுற்றி வருகின்றனர். புரோக்கர்ஸ் மூலிமா இங்கே வந்து பொண்ணு கட்டிட்டு போகிறாங்க. அவங்க அவங்க கம்யூனிட்டியில் கட்டிட்டு போகும்போது எங்களை ஒரு எப்படியோ ஒரு வெளி மனிதர் மாதிரி, ஒரு வீட்டு வேலைக்கு வரவங்க மாதிரி, இந்த மாதிரி தான் எங்கள் பொண்ணை பார்க்க அவங்க அப்பா அம்மா போனால் கூட கொஞ்சம் ஒரு யாரோ வெளியில் தீண்டத்தகாதவர்கள் வந்த மாதிரி வெளியில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து வந்தால் ஒரு 1/2 hour 1 hour போயிடணும் திருப்பி அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் வைப்பாங்க.
இப்படி திருமணம் செய்த பல பெண்கள் வாழாவெட்டியாக திரும்பி வருவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இந்த பயம்தான் ராஜேஸ்வரியின் குடும்பத்தினருக்கு இருந்தது. இதனால் ராஜேஸ்வரியை பழனிவேலுக்கு கட்டி கொடுக்க மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். வீட்டுக்காரர் வரதுக்கு முன்னாடியே நிச்சயமாக அந்த அம்மா ஒரு தாம்பளம் ஒத்த தாம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் தேங்காய் பழம்லாம் வச்சு ஒரு தாம்பளமே இருந்தால் போதுன்னு சாமர்த்தியமாக செஞ்சுவிட்டு போயிட்டாங்க. எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண அனுபவம் எதுவும் இல்லைங்க. இதான் ஃபஸ்ட்டு தாட்டி கல்யாணம். சரி நம்ம பிள்ளைய நல்லா தான் வச்சுக்குவாங்களாட்டிருக்குது. நானும் யதார்த்தமாக இருந்துட்டேன். பெண் கேட்க வந்தபோது பழனிவேல் தரப்பில் ராஜேஸ்வரி வீட்டில் ஒரு டீ கூட குடிக்கவில்லை என்கிறார்கள். இது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியது. இந்த திருமணம் வேண்டாம் என பலர் கூறிய கருத்தினை வள்ளியம்மாள் ஏற்கவில்லை. டீ வச்சு கொடுத்தோம். அவங்கள ரொம்ப நேரம் வற்புறுத்தணும். ஃபஸ்ட்லேயே டீ சாப்பிடுங்கண்ணா. ஆனால் அவங்க குடிக்கிற மாதிரியே தெரியல. இதை பார்த்தோன்னே நான் வேணாம், கொடுக்க வேணான்னு சொன்னேன். வள்ளியம்மாள் தனது மூத்த பிள்ளைக்கு உயர்ந்த இடத்திலிருந்து வரன் வந்திருப்பதாக நினைத்திருந்தார். இதனால் தனது உறவினர்களை கலந்தாலோசிக்காமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து ராஜேஸ்வரி பழனிவேல் திருமணம் கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி பழனிவேல் உறவினர்கள் புடைசூழ இனிதே நடந்தேறியிருக்கிறது. சாதகம் கொண்டு வாங்கன்னா சாதகம் கொண்டு வர மாட்டேன்ட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. சரி இல்லைன்ட்ட போதுன்னா நாராயங்கிட்ட வாய்க்கலுமா, நம்ம அன்னதானம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நாங்கள் இப்போ அந்த அம்மா பேசி கேட்டுக்கிட்டு நாராயணுக்கு போய் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போய் மாலை எல்லாம் வாங்கிட்டு போய் நாராயணுக்கு வாக்கு கேட்டோம். நாராயணும் வாக்கு கொடுத்தாரு. புத்துராஜா குண்டில் பாருங்க சாமி அப்படின்னு 2 வாக்கு நல்லா கொடுத்துட்டார். அம்மா நல்லா கொடுத்துட்டாரு, நீ தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து வேதனை பண்ணிட்டோம். இனிமையான கனவுகளுடன் தான் பழனிவேல் வீட்டுக்குச் சென்றார் ராஜேஸ்வரி. ஆனால் அங்கு நடந்தது வேறு. ஊர்க்காரர்களும் உறவினர்களும் பயந்தது உண்மையானது. திருமணமான ஒரே மாதத்தில் ராஜேஸ்வரி அதிர்ச்சியான விஷயத்தை குடும்பத்தாரிடம் சொன்னார். அதாவது ராஜேஸ்வரி புகுந்த வீட்டில் அடிமை போல நடத்தப்பட்டிருக்கிறார். அவர் பயன்படுத்துவதற்கு என தனியாக பொருட்களை வாங்கி வைத்திருந்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் ராஜேஸ்வரியின் உறவினர்கள். எப்படி பாப்பா இருக்கிறீங்க அப்படின்னதுக்கு அந்த பாப்பா சொல்லுது, நான் என்ன எப்படி இருக்கிறேன்னு சொல்கிறது, எனக்கு தனியாக சீப்பு சோப்பெல்லாம் தனித்தனியாக வச்சு தான் இது பண்ணுறாங்க. 5 நாள் என் பொண்ணு உடம்பு சரியில்லாதப்போ பனியிலே அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. பனியிலே படுக்க வச்சு, அம்மா என்னை 5 நாள் பனியிலே படுக்க வச்சுருக்குறாங்க. இந்த ஒரே வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே அப்படியே போன உடனே கட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் போன் அடிக்கிறேன், போனை எடுக்கவே இல்லை அன்னைக்கு. இதைத் தொடர்ந்து ராஜேஸ்வரிக்கு ஏதோ ஒரு பவுடரை பாலில் கலந்து அடிக்கடி கொடுத்து வந்ததாக ராஜேஸ்வரியின் உறவினர்கள் கூறுகின்றனர். தனக்கு புகுந்த வீட்டில் பவுடர் கலந்த பாலை குடிக்கத் தருவது குறித்து ராஜேஸ்வரி தனது தாய் வள்ளியம்மாள் உட்பட அனைவரிடமும் கூறியிருக்கிறார். அம்மா மாமியார் இருந்து எனக்கு மஞ்சள் கலரில் பவுட்ரு கலக்கி நான் 2 மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நான் குடிக்கிறேம்மா அப்படின்னா, எதுக்குமா உனக்கு மஞ்சள் கலர் பவுட்ரு கலக்கி கொடுக்குறாங்க, காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நான் இருந்து கேட்டேன் என் பொண்ணுக்கிட்ட. இல்லைம்மா அது என்ன சத்தம், உடம்பு ஹெல்த்தாக இருக்கிறதுக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் நான் எதுவுமே கேட்கல. அங்கே போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை பெரியப்பா, போகிறதுக்கு இஷ்டம் இல்லை பெரியப்பான்னுச்சு. என்ன காரணம் பாப்பா போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டேன். இல்லை பெரியப்பா எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அந்த வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, உங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே எடுத்துகிட்டு போங்கன்னுலாம் சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி புகுந்த வீட்டில் செல்வச் செழிப்புடன் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிப்பாள் என நினைத்திருந்தது அனைத்தும் தவிடுபொடியானது. ராஜேஸ்வரி கர்ப்பமாக இருப்பதாக பழனிவேல் தரப்பினர் கூறி வந்திருக்கின்றனர். ஆனால் தனது பேத்தி புகுந்த வீட்டில் தாம்பத்திய சுகத்தை பெறவே இல்லை என்கிறார் பாட்டி மலைச்சி அம்மாள். பிரச்சனை பேசுறதுல பிடிக்கிறதுல மெத்தை அப்படி அவன்கிட்ட மெத்தை வாங்கியிருக்குது டேக்கு இல்லையா, அந்த மெத்தையில் எங்கள் அம்மா உடனே மெத்தை போடுன்னு சொல்லிருக்குது, போட்டிருக்குறாங்க. இந்த பிள்ளை தாரத்தை பூட்டி விட்டு வந்துடு, ஒரு நாள் ஒரு பொழுது அந்த மெத்தையில் படுக்கலாயான்றா பேத்தி. அப்போ எவ்வளோ வினையம் இருந்தால் அந்த பிள்ளைய கொண்டு பண்ணியிருப்பாங்க. ராஜேஸ்வரிக்கு கட்டில் சுகம் கிடைப்பதற்கு பதில் மாட்டுத் தொழுவத்தில் தூங்கும் வாய்ப்புதான் கிடைத்தது. அங்கிருந்துதான் அவர் உணவும் உண்டார். அதிலும் அவர் சமையல் அறைக்கு சென்று தட்டில் உணவு எடுத்துக் கொள்ளவும் அனுமதி கிடையாது என்கிறார்கள். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு தெரியல, என் புள்ள மாதிரி வச்சுக்கிறேன்னு தான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இத்தனை இதை மாட்டு சேலில் வச்சு சோறு போட்டதும், மாட்டு சேலை வச்சு தட்டு தனியாக வச்சதும் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது சார், சொல்ல முடியல.
ராஜேஸ்வரியின் உறவினர்கள் அவரை பார்க்க பழனிவேல் வீட்டுக்கு வருவதாக இருந்தால் முன்கூட்டியே தகவல் சொல்லிவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளனர். கணவர் வீட்டில் இருக்கும் பெண்கள் தாய் வீட்டிலிருந்து தின்பண்டங்கள் வராதா என ஏங்கி கிடப்பார்கள். ராஜேஸ்வரிக்கும் அந்த ஏக்கம் இருந்தது. ஆனால் தனது தாய் வள்ளியம்மாளிடம் அப்படி ஏதும் தின்பண்டங்கள் வாங்கி வர வேண்டாம் என பலமுறை வலியுறுத்தி கூறியுள்ளார். திருமணமான புதிதில் உற்சாகமாக பேசி வந்த ராஜேஸ்வரி சில நாட்களில் ஸ்ருதி குறைந்து பேசத் தொடங்கினார். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தப்பெல்லாம் பாப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவா, நல்லா இருக்கிறம்மா அப்படின்னு ஒரு மாதத்தில் நல்லா இருக்கிறமான்னு நல்லா வாய் திறந்து பேசுவா. போக போக நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹலோ பாப்பா எப்படிம்மா இருக்க அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டியாம்மா அப்படின்னு தான் சொல்லுவாள். எதுவும் அந்த வார்த்தை எதுவும் ஊன்னு தான் பதில் பேசுவாள், வேறு வாய் திறந்து எந்த வார்த்தையும் பேசலை. என்னம்மா நான் உன்னை ஓமையாக பேத்துட்டுனா, நான் நல்லா தானே என் வீட்டில் வளர்த்தனேன், நீ எதுக்கும் ஆன்னு சொன்னேன்னா நான் எப்படிம்மா புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னேன். தனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என ராஜேஸ்வரியால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தனக்கு மட்டும் தனி தட்டு தனி சொம்பு என்றால் மனைவி என்ற அந்தஸ்து எதற்கு என 21 வயது இளம் பெண்ணான ராஜேஸ்வரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பழங்குடி பெண் என தெரிந்துதானே திருமணம் முடித்தார்கள், பிறகு ஏன் இந்த பாகுபாடு என குழம்பிப் போனார் ராஜேஸ்வரி. இந்த குழப்பத்திற்கு இடையில் ராஜேஸ்வரியின் உடல்நிலை மெல்ல மெல்ல சீர்குலையத் தொடங்கியது. ஒரு நாள் அவர் கணவர் வீட்டிலேயே மயங்கி விழ, அதன் பிறகு அவர் எழுந்து நடக்கவே இல்லை. ராஜேஸ்வரிக்கும் பழனிவேலுக்கும் கல்யாணமாகி 4 மாசம்தான் ஆகுது. ஆனா கல்யாணமான நாள்ல இருந்து தனக்கு ஏதோ குடிக்க கொடுத்தாங்கன்னு ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. இது ராஜேஸ்வரி கர்ப்பமாகாம இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம்னு சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ராஜேஸ்வரியை விரும்பிதான் பழனிவேல் தரப்பு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விருப்பத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ரொம்ப பதபதப்பா இருக்கு. ஜாதகத்துல 2 கல்யாண வாய்ப்பு இருந்தா முதல்ல ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அவளை எப்படியாவது துரத்தி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் இந்த பகுதியில் இருக்கிறதா சொல்றாங்க. கடந்த 8ஆம் தேதி திடீரென ராஜேஸ்வரியின் குடும்பத்தாருக்கு போன் செய்த மாப்பிள்ளை வீட்டார் ராஜேஸ்வரிக்கு உடல் நலம் சரியில்லை, உடனே வாருங்கள் என அழைத்துள்ளனர். இதையடுத்து பதறி போனார்கள் ராஜேஸ்வரியின் குடும்பத்தார். 8 அன்னைக்கு போனப்பறம் தான் அம்மா போனப்போ தான் தெரியுது ரொம்ப ஃபீவரு 102 டிகிரி ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இவங்க அட்மிட்டே பண்ணியிருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு காய்ச்சல் என ஓடி போனவர்கள் அவரது நிலையை கண்டு கண் கலங்கினார்கள். அவரது முகம் வீங்கி இருந்தது. வழக்கத்துக்கு மாறான நிலையில் இருந்தார் அவர். எங்கள் அக்கா என்னோட லீனாக தான் இருப்பா, ரொம்ப என்னோட லீனாக இருப்பா. அவள் பார்க்கும்போது எங்கள் மம்மியோட பெருசாக இருக்கா, ரொம்ப ஃபுல்லாக மூஞ்சிலாம் ஃபுல்லாக உப்பி போய் ராஜி நான் தர்ஷினி வந்திருக்கேன் ராஜி பார் ராஜின்ற ஒரு இதில் இந்த மாதிரி தான் பண்ணுறா, ஒரு இதுவுமே இல்லை. அப்புறம் ரொம்ப அன்றைக்கி நைட் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. மூஞ்சி ஒன்றா இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது, நெஞ்சு இவ்வளோ பெருசு இருக்குது, இப்படியே வீங்கி போய் இப்படியே படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஆச்சுன்னு போய் கட்டி பிடிச்சிட்டு அழுவுறேன். அப்புறம் அழுதோன்னா பாப்பா எதுவும் சொல்லலை. அங்கே உள்ளவங்களாம் எனக்கு அந்த அம்மாவும் எதுவும் சொல்லலை. அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, உன் பொண்ணுக்கு மஞ்சள் காமாலை, உங்களுக்கெல்லாம் யாருக்குன்னா மஞ்சள் காமாலை உங்கள் குடும்பத்துக்கு வந்துருக்குதுங்களா அப்படின்னு கேட்டாங்க. ராஜேஸ்வரிக்கு மஞ்சள் காமாலை என்றும் அவரை வீட்டில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தோம் என்றும் முடியாத காரணத்தால் தகவல் சொல்லியதாகவும் பழனிவேல் தரப்பினர் கூறியிருக்கின்றனர். இதனிடையே சிலர் ராஜேஸ்வரியின் நிலையை பார்த்து அவரை கோவை கொண்டு செல்லுமாறு கூற, வள்ளியம்மாள் அவரை கோவைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். கோவைக்கு காரில் சென்றபோது ராஜேஸ்வரி தன்னை காப்பாற்றுமாறு கெஞ்சியதாக கனத்த வேதனையுடன் கூறுகிறார் வள்ளியம்மாள். காரில் போய்கிட்டு இருக்கும்போதே கை பிடிச்சி, அப்பா என்னை நீ காப்பாற்றிருவியப்பா கண்ணே, ஒரு வீடு இருக்குது, அதை விற்றுவிட்டு எவ்வளோ செலவானாலும் உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ரெடியில் இருக்கோம்மா. பெட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கவே நான் இன்னொருத்தருங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன், எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் காசு, எனக்கு என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா, எனக்கு காப்பாற்றுறதுக்கு எனக்கு காசு கொடுங்க, அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க திரும்ப நீ வந்தாதாம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தாதாம்மா காசு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. திரும்ப என் பொண்ணை விட்டுட்டும் வர முடியாது, அங்கே கூட பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை. மருமகன் வரேன்னு சொன்னாங்க. மருமகன் காலையில் சாயங்காலம் போனவங்க அடுத்த நாள் காலையில் வந்திருந்தா கூட காசு எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட காப்பாற்றி இருந்திருக்கலாம். மகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிவிட வேண்டும் என வள்ளியம்மாள் நினைத்தார். தனது கழுத்தில் கிடந்த 3 சவரன் நகையை விற்று கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். அங்கு ராஜேஸ்வரிக்கு அனைத்து விதமான சோதனைகளும் செய்யப்பட்டன. அப்போதுதான் மருத்துவர்கள் அந்த அதிர்ச்சிகரமான தகவலை கூறியிருக்கின்றனர். ராஜேஸ்வரியின் உடலில் விஷம் கலந்திருக்கிறது என குண்டை தூக்கி போட்டிருக்கின்றனர். கோயம்புத்தூர் போய் அங்கே பெட்டில் சேர்த்தனோம்.
அப்புறம் அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க, இது மாதிரி கல்லீரல், நுரையீரல், லிவர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்குதுமா. என்ன காரணம் சார் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் இருந்து கேட்டேன். இது பாய்சனாக இருக்கலாம் அல்லது எலி பேஸ்ட் மாதிரி இருக்கலாம், என்னன்னு எனக்கு டீட்டெயில் தெரியல. அவங்கக்கிட்ட எங்கள் சித்தி கூட பர்சனலாக போய் கேட்டாங்க, ஏதாவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல சொல்லுங்கள், இப்போ இந்த நிமிஷம் கூட போய் காப்பாற்றிடலாம், சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க நாங்கள் கொடுத்தா தாங்க கொடுத்தேன்னு சொல்ல முடியும், கொடுக்காத நாங்கள் எப்படிங்க கொடுத்தேன்னு சொல்ல முடியும், அப்படி இப்படின்னு சொல்லி சித்தியை திட்டினாங்க. ராஜேஸ்வரிக்கு மருத்துவ சோதனைகள் எடுத்து முடிவதற்கு முன்னரே கொண்டு போன பணம் தீர்ந்து போனது. இவ்வளவு கலேபரம் நடந்து கொண்டிருந்த போதும் ராஜேஸ்வரியின் உயிரை காப்பாற்ற அவரது கணவர் தரப்பினர் எந்தவித சிரத்தையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகிறார் வள்ளியம்மாள். இந்த நிலையில் ராஜேஸ்வரியை மீண்டும் கோவையிலிருந்து சேலம் கொண்டு வந்திருக்கின்றனர். ஓரிரு நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார் ராஜேஸ்வரி. அப்போது ராஜேஸ்வரியின் மருத்துவ அறிக்கைகளை திருட சிலர் முயற்சித்ததாக கூறுகிறார் ராஜேஸ்வரியின் தங்கை தர்ஷினி. ரிப்போர்ட் எங்ககிட்ட கொஞ்சம் ரிப்போர்ட்லாம் இருந்தது இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட்லாம் எடுக்கிறதுக்காகவே நைட் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஏதோ கிரிமினல் வேலை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் மாமாவோட அப்பா இருப்பாங்க இல்லைங்களா செங்கோடையன், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிப்போர்ட்லாம் அப்படியே மாற்றுறதுக்கு உள்ளார எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. அந்த யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் மாற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. அதையும் பார்த்து பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிய வரும்போது தான் இவங்க அந்த போலீஸ் பேசிகிட்டு இருக்கந்தப்போ அந்த கேப்பில் எல்லாமே வெளியே போயிட்டாங்க. பழனிவேல் தரப்பினர் எதையோ மறைக்க முயற்சி செய்வதாக ராஜேஸ்வரி குடும்பத்தார் சந்தேகம் கொண்டனர். இத்தனை காலமும் ராஜேஸ்வரிக்கு அவரது கணவர் வீட்டார் களைக்கொல்லி பவுடர் அல்லது எலிமருந்து பேஸ்ட் ஆகியவற்றில் ஒன்றை பாலில் கலந்து கொடுத்திருக்க வேண்டும் என குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த ராஜேஸ்வரி சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக இறந்து போனார். என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் இப்படி விஷம் கொடுத்து கொலை செஞ்சிட்டாங்களே, நாங்க பெண்ணை கொடுக்க மாட்டோம்னு தானே சொன்னோம், இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் கொன்னுட்டாங்களே என்று கதறினார் ராஜேஸ்வரியின் அம்மா. ராஜேஸ்வரியை விரும்பி திருமணம் செய்தவர்கள் பிறகு ஏன் அவரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்க மறுக்க வேண்டும்? இதற்கு பின்னணியில் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை கூறுகிறார்கள். சிலருக்கு ஜாதகத்தில் 2 திருமணம் என இருக்குமாம். அப்படியான ஜாதகத்தை கொண்டவர்கள் மலைவாழ் பெண்ணை முதல் திருமணம் செய்து கொள்வார்களாம். அப்படி திருமணம் செய்த பெண்கள் கர்ப்பம் தரிக்காமல் பார்த்துக் கொள்வார்கள் என்றும், இதில் சிக்கியவர்தான் ராஜேஸ்வரி என்றும் திகிலடைய வைக்கிறார்கள். ஜாதகப்படி ஒருத்தருக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் செட் ஆகாது, 2வது கல்யாணம் பண்ணால் தான் நிலைக்குன்ற மாதிரி இருக்கும்போது ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு கொண்டு போகிற பொண்ணை அடிமை வேலைக்கு வச்சுட்டு இன்னொரு பொண்ணை வந்துட்டு 2வது கல்யாணம் அவங்க கம்யூனிட்டியில் பார்த்து நல்லா பண்ணி சிறப்பாக வச்சுக்கிறாங்க. ராஜேஸ்வரி போல பல பெண்கள் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லயே வாழ விட்டிய வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. எங்க பொண்ணையும் அப்படி அனுப்பிச்சிருக்கலாமேன்னு ராஜேஸ்வரியோட பெற்றோர்கள் கதறது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த சம்பவத்துல பழனிவேல் தரப்பினர் என்ன சொல்றாங்க? போலி திருமணத்தால் பாதிக்கப்படும் பெண்கள் சில நாட்களிலேயே வாழாவெட்டியாக திருப்பி அனுப்பி வைக்கப்படுவதாகவும் சொல்கிறார்கள். அது தெரிஞ்சே ஏன் போகிறாங்கன்னா புரோக்கர்ஸ் தான் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அதிகமாக. அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷனுக்காக வந்துட்டு நம்மளை இப்படி வச்சுக்காங்க அப்படி வச்சுக்காங்கன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ பேரண்ட்ஸை வந்து கொஞ்சம் கன்வென்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 1-2 பொண்ணுங்க நல்லா இருக்காங்க அந்த மாதிரி வேறு கம்யூனிட்டிக்கு போயிட்டு. ஆனால் எங்கள் கம்யூனிட்டியில் இருந்து போகிற பொண்ணுங்க மேக்ஸிமம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் இந்த மாதிரி இறப்பு ஏற்படுறது இது ஃபஸ்ட் டைம் இல்லை, இது மாதிரி 2-3 தடவை நடந்திருக்கு. ராஜேஸ்வரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என போராடி வரும் மலைவாழ் மக்கள் வழக்கறிஞரை அணுகி மறு பிரேத பரிசோதனைக்கு உதவி கேட்டுள்ளனர். நர்சிங் படித்த பொண்ணுக்கு தன் உடல் எப்படி பாதுகாத்துக்கணும், ஜாண்டிஸ்னால் என்ன, உடல் நோயின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்ச பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு மஞ்சள் காமாலை வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அந்த பொண்ணு ஒரு சிம்டம்ஸ் தெரியும் நம்மளுக்கு, இது மாதிரிலாம் தான் மஞ்சள் காமாலைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணுக்கான தானே ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறனால தான் அது நம்ம உடல் கூராய்வு நம்ம செஞ்சால் மட்டும்தான், சிறப்பு உடல் கூராய்வு செஞ்சால் மட்டும்தான் அது நம்ம கண்டுபிடிக்கிறனால தான் நாங்கள் ரீபோஸ்ட் மாடத்தை கேட்குறோம். நம்ம ராஜேஸ்வரியின் உடலை வேறு மருத்துவர்களை வைத்து பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், அதனை வீடியோ எடுக்க வேண்டும், ராஜேஸ்வரியின் மரணத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். பொண்ணெல்லாம் நல்ல பிள்ளைங்க, எங்கள் வீட்லேயே வளர்ந்த பிள்ளை, எங்கள் வீட்லேயே தான் இருந்துச்சு, நாம தான் பறி கொடுத்துட்டோம். எங்கள் வீட்டில் தான் மாட்டுப்பால் கொடுத்து வளர்க்கணும், எங்கள் வீட்டிலே வளர்த்து இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றம் மறு பிரேத பரிசோதனைக்கு அனுமதி மறுத்துள்ளது.
தற்போதைய சூழலில் இந்த விவகாரத்தில் பழனிவேல் மட்டும் கைதாகியுள்ளார். ராஜேஸ்வரியின் தரப்பினர் பழனிவேலின் பெற்றோர் உள்ளிட்ட உறவினர்களையும் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ராஜேஸ்வரியின் மரணம் குறித்து RTO விசாரணை தொடங்கியிருப்பதால் விசாரணைக்கு பின்னரே இறுதி முடிவு எட்டப்பட உள்ளது. இச்சம்பவம் குறித்து பழனிவேல் தரப்பிடம் பேச முயன்றபோது உடல் நலம் சரியில்லை என கூறி பேச மறுத்துவிட்டனர். திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கறது இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆனா இந்த தீவிரத்துல எப்பவுமே பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஒரு ஜாதகத்துல 2 திருமண வாய்ப்பு இருந்தா முதல்ல அதுக்கு ஒரு பரிகாரமா ஒரு வாழை மரத்தோட கல்யாணம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் கல்யாணத்தை நடத்துவாங்க. ஆனா இங்க இந்த மாதிரியான கல்யாணத்துக்கு ராஜேஸ்வரி போன்ற அப்பாவி பெண்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப பயங்கரமானது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.